வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி கடலோர காவல்படை போலீசார் குற்ற செயல்கள் நடக்காமல் இருக்க கடலோர பகுதிகளில் தீவிர சோதனை. புதுச்சேரி கடலோர காவல் நிலையம் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து கடலுக்குள் மீறுபவர்களை கண்டறிந்து கைது செய்வது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது போன்ற செயல்களை மட்டும் கவனித்து வந்த கடலோர காவல்படை போலீசார் தற்பொழுது முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் IPS, கடலோர காவல்படை காவல் கண்காணிப்பாளர் நல்லாம்பாபு இவர்களின் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் கடலோர காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு குற்ற செயல்கள் நடைபெறாமல் தடுக்கும் விதத்திலும் மது பிரியர்களுக்கு எச்சரிக்கை விடும் விதத்திலும் தீவிர சோதனையில் இறங்கினர். இதில் கடலோர பகுதியில் மது அருந்தும் மது பிரியர்களை புகைப்படம் எடுத்து அவர்கள் மீது பொதுமக்களுக்கு பங்கம் விளைவிப்பது, அச்சுறுத்துவது போன்ற வழக்குகளும், மேலும் எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் படகுகளை இயக்குபவர்களிடம் குற்றம் என்பது அவர்களுக்கு புரிய வைத்து மற்றும் அரசு அனுமதிக்கப்பட்ட பயணிகளுக்கு மேல் ஏற்றி செல்லும் படகு உரிமையாளர்களிடம் தவறு செய்தால் கைது செய்யப்படும் என்று எச்சரித்தும் மற்றும் பாதுகாப்பு கவசம் அணியாமல் ஆற்றுக்குள் சுற்றுலா பயணிகளை அழைத்து சென்றால் அவர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என்றும் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் குற்ற செயல்களில் இருந்து தப்பிக்க அரசாங்கத்திடம் அனுமதி கேட்கும், மேலும் பொதுமக்களுக்கு கடலோர பகுதிகளில் மது பிரியர்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார் கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன். கோஸ்டல் எனக்குலாம் குடிக்கூடாது தெரியாதா? தெரியல சார். நம்மளுக்கு என்ன ஊற்றிங்க? சென்னை சார். சென்னை. ஓகே ஓகே ஓகே. நம்ம குடிக்கூடாது. ஓகே சார். டான்ஸ் சார். நீங்கள் சொல்லிட்டீங்க, அதெல்லாம் கிளம்பலாம் சார். ஓகே ஓகே. இதே மாதிரி போடுது. அவ்வளோதான் சார். உங்களுக்கு யாரு குடிக்கலாம் சொன்னது உங்களுக்கு? சார் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? ஓகே. ஒன்றும் இல்லை சார். கிளம்பு. பார்க்கலாம். ஏற்படுவாப்பா. ஓகே ஓகே ஓகே. இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் 12ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி மதகடிப்பட்டு கடைவீதியில் இயற்கை விவசாயிகளின் சங்கத்தின் சார்பில் அவரது திரு உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பு குழு பொதுச் செயலாளர் ரவி, பொருளாளர் ஜெயராமன், துணைத் தலைவர் பாஸ்கர், துணை செயலாளர் ஆதிமூலம், செயலாளர்கள் முத்துராமன், விஜயன், லக்ஷ்மணன், திருமால், பாலு, கார்த்திக், குமார், கந்தவேல், புதுச்சேரி இயற்கை விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் சுப்பிரமணி, செயலாளர் தங்கவேல் ஆகியோர் கலந்து கொண்டு இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் போலி மருந்து கும்பல்களுடன் தொடர்புடைய சபாநாயகரை துணைநிலை ஆளுநர் பதவி நீக்க வேண்டுமென்று சுயேட்சை MLA நேரு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், போலி மருந்து தொழிற்சாலை வழக்கின் முக்கிய குற்றவாளி ராஜாவுடன் சபாநாயகர் செல்வத்திற்கு தொடர்பு உள்ளது. ராஜாவை சபாநாயகர் செல்வம் டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய இணையமைச்சரை சந்தித்து பேசியுள்ளதாகவும், நிதி அமைச்சர் மூலம் அவருக்கு 100 கோடி ரூபாய் வங்கி கடனுக்கு ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் போலி மருந்து விவகாரத்தில் சபாநாயகர் செல்வத்துக்கும் தொடர்பு உள்ளது, எனவே அவர் மீது நம்பிக்கை இல்லை. துணைநிலை ஆளுநர் பரிந்துரை செய்துள்ள CBI விசாரணை மற்றும் NIA விசாரணைக்கு வரவேற்பதாக தெரிவித்துள்ள அவர், சபாநாயகர் செல்வம் பதவி விலக வேண்டும் அல்லது துணைநிலை ஆளுநர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். போலி மருந்து தொழிற்சாலைக்கிடம் அனைத்தும் அரசின் பெப்டிக் நிறுவனத்தின் மூலமே வழங்கப்பட்டுள்ளது. எனவே உண்மையான அரசியல் குற்றவாளிகளை அரசு வெள்ளை அறிக்கையின் மூலம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். முதலமைச்சரின் காரில் பயணம் செய்து சபாநாயகர் செல்வம் தன்னை பாதுகாத்துக் கொண்டு வருகின்றார். இனிமேல் முதலமைச்சர் வாகனத்தில் சபாநாயகர் ஒருபொழுதும் பயணிக்க கூடாது எனவும், வருகின்ற ஜனவரி மாதம் சட்டப்பேரவை கூட உள்ளதால்
அதற்கு முன்பே அவர் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது தனியார் செடிகள் விற்பனையகம். இங்கு பலமுறை உயர் ரக செடி வகைகள் காணாமல் போவது வழக்கம். அதன்படி நேற்று முன்தினம் இரவு மீண்டும் ரூபாய் 10,000 மதிப்பிலான உயர் ரக செடி வகைகள் மற்றும் அதற்கான உரங்கள், செராமிக் ஜாடிகள் மாயமானதால் இதுகுறித்து கடையின் உரிமையாளர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்துள்ளார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் மாஸ்க் அணிந்தபடி 2 இளைஞர்கள் வருகின்றனர். அதில் ஒருவர் வெளியிலிருந்தபடி நோட்டமிடுகின்றார். மற்றொருவர் கடையின் இரும்பு கதவின் மீது ஏறி உள்ளே சென்று அவருக்கு தேவையான செடிகளை தனது செல்போனில் டார்ச் லைட்டை ஆன் செய்து நிதானமாக தேர்வு செய்து திருடி செல்வது பதிவாகியிருந்தது. இதுகுறித்து கடையின் உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் ஏதும் அளிக்காத நிலையில் தற்பொழுது இந்த சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. அரசு கல்வித்துறையில் கௌரவ விரிவுரையாளர்கள், கௌரவ பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பல சேவிக்காக்கள் என 292 பேர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த ஒரு வாரமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் கோரிக்கை அரசு இதுவரை ஏற்கவில்லை. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்து நிர்வாகிகள், புதுவை அரசில் உள்ள பல்வேறு துறைகளிலும் அரசு சார்பு நிறுவனங்களிலும் ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்தவர்களை அரசு பணி நிரந்தரம் செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் 2006ஆம் ஆண்டு நடந்த உமாதேவி வழக்கில் சட்டத்திற்கு புறம்பாக கொள்ளைப்புறமாக பணியில் அமர்த்தப்பட்டு உள்ளவர்களை தான் பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என கூறியுள்ளது. ஆனால் அதே நேரத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள எல்லோருக்கும் சம வாய்ப்பு, இட ஒதுக்கீடு முறையான ஆள் சேர்ப்பு விதிகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தினக்கூலியாகவோ ஒப்பந்த அடிப்படையில் தொகுப்பூதிய அடிப்படையிலோ பணிக்கமர்த்தப்பட்டு தொடர்ந்து பணி செய்திருந்தால் அவர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கு தடை இல்லை என கூறியுள்ளது. இந்த அடிப்படையில் பணி செய்ய நிரந்தரம் வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். மேலும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்றும், தங்களது போராட்டத்திற்கு எந்தவித அரசியல் கட்சி பின்னணி இல்லை என்றும் அவர்கள் விளக்கம் அளித்தனர். புதுச்சேரி முத்திரையர்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புண்டரீகவள்ளி சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் சொர்க்கவாசல் என்கிற பரமபத வாசல் திறப்பு நடைபெற்றது. கடந்த 20ஆம் தேதி பகல் 10 உற்சவம் துவங்கி நாள்தோறும் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி நேற்று நாச்சியார் திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளினார். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட கோவிந்தராஜ பெருமாள் கோவில் உட்புறப்பாடு நடைபெற்று பரமபத வாசல் வழியாக எழுந்தருளினார். அதிகாலை முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாளை வழிபட்டு சென்று வருகின்றனர். தமிழக அரசை பின்பற்றி ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்த செவிலியர்களை மத்திய மாநில அரசுகள் மீண்டும் பணி வழங்க கோரி செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த செவிலியர்களை மீண்டும் பணியமர்த்த கோரியும், சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள நிரந்தர பணியிடங்களை உடனே நிரப்பவும் 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் தமிழக அரசை பின்பற்றி ஒப்பந்த அடிப்படையில் கொரோனா காலத்தில் பணிபுரிந்த செவிலியர்களை மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணியின் பொறுப்பாளர்கள் பதவியேற்பு விழா, புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்து திருநாள் விழா என முப்பெரும் விழா அரியங்குப்பத்தில் உள்ள
தனியார் மகாலில் புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி மேற்பார்வையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி புதுச்சேரி காங்கிரஸ் மாநில வர்த்தகர் அணி தலைவர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கருடர் ஆனந்தராமன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன், அரியங்குப்பம் தொகுதியின் பொதுச் செயலாளர் சங்கர், முதலியார்பேட்டை மாவட்ட தலைவர் கோபி, அரியங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் சுந்தர், அரியங்குப்பம் தொகுதி பிசிசி சசிகுமார், புதுச்சேரி மாநில விவசாய அணி தலைவர் ஆக்ரி முருகன், புதுச்சேரி காங்கிரஸ் வர்த்தக அணி பிரிவு சட்ட ஆலோசகர் TS சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி காங்கிரஸ் மாநில செயலாளர் சூசைராஜ், விநாயக முருகன், தேங்காய்திட்டு கிராம கமிட்டி காங்கிரஸ் தலைவர் சிவாஜி சங்கர், பாகூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபு, சிறுபான்மை தலைவர் கலைச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். விழாவினை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் வர்த்தக அணியின் சார்பில் 2026 ஆண்டிற்கான நாள்காட்டி சிறப்பு விருந்தினர்களால் வெளியிடப்பட்டது. மேலும் இவ்விழாவில் முக்கிய அம்சமாக வர்த்தக அணியின் மாநில பொறுப்பாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ், நாள்காட்டி மற்றும் புத்தாண்டு முன்னிட்டு இணைப்பும் சிறப்பு விருந்தினர்களால் வர்த்தக அணி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது. தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்தும் பூங்குத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை வர்த்தக அணியின் ஆலோசகர் கலைமாமணி வாசுதேவன், துணைத் தலைவர்கள் சொக்கலிங்கம், கலில் ரகுமான், திரு நாகலிங்கம், பேர் இன்பர்ட் செல்வம், பொதுச் செயலாளர்கள் தமிழ்ச்செல்வம், ரவி, கோபால்நாதன், முனுசாமி, பொருளாளர் ராஜேந்திரன், செயலாளர்கள் விஜயன், தென்னரசு, சிவ வடிவேல், சசிகுமார், பெட்டன், ஞானவேல், அன்பரசு மற்றும் இணை செயலாளர்கள் திரு கிறிஸ்டராஜ், அய்யனார், முரளி, அருள், கணேஷ் ஆகியோர் செய்தனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு நடுத்தெருவை சேர்ந்தவர் ராஜா. இவர் 2 தினங்களுக்கு முன்பு காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலை அருகே உள்ள தெப்பக்குளத்தில் மீன் பிடிப்பதற்காக சென்றபொழுது சேற்றில் சிக்கி நீரில் மூழ்கியுள்ளார். இதனை கண்ட அருகில் இருந்தவர்கள் காலாப்பட்டு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து காவல்துறையினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து குளத்தில் இறங்கி கடந்த 2 நாட்களாக படகுகள் மூலம் ராஜாவின் உடலை தேடிய நிலையில் கிடைக்காததால் தீயணைப்பு வீரர்களுடன் புதுச்சேரி ஸ்கூபா பயிற்சியாளர் சிவராஜ் குழுவினர் உதவியுடன் தேடுதலில் ஈடுபட்ட பொழுது சேற்றில் புதைந்த நிலையில் ராஜாவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உடலை மீட்ட தீயணைப்பு துறையினர் உடலை கரைக்கு கொண்டு வந்து பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 2 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு வாலிபர் ராஜா பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள 216 அடுக்குமாடி குடியிருப்பு அண்ணா சாலை மற்றும் வள்ளலார் சாலை சந்திப்பில் 0.457 ஹெக்டேர் பரப்பளவு கொண்டது. இந்த இடம் குடிசை மாற்று வாரியத்திற்கு சொந்தமானது. இங்கு குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்ட 7 அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து 224 வீடுகள் பழுதடைந்து காணப்பட்டதால் பாதுகாப்பு கருதி புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அறிவுறுத்தலின்படி சிதிலமடைந்திருந்த குடியிருப்புகள் இடிக்கப்பட்டது. இந்த இடத்தில் வசித்தவர்களுக்கு வீட்டு வசதி வழங்குவதற்காக பொதுப்பணித்துறையின் மூலம் 216 குடியிருப்புகள் கொண்ட 2 கட்டடங்கள் 13 தளங்களாக, அதாவது தரைத்தளம் மற்றும் 12 அடுக்குமாடி தளம் கொண்டு பிரிகாஸ் கான்கிரீட் தொழில்நுட்ப முறையில் 45.66 கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ளது. இதனை இன்று குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வழங்கியதோடு கட்டிடங்கள் பார்வையிட்டு அங்குள்ள குடியிருப்பு வாசிகளிடம் கலந்துரையாடினார்.
புதுச்சேரியில் போதைப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு தடை செய்யப்பட்டு இதனை தீவிரமாக கண்காணிப்பதற்காக புதுச்சேரி காவல்துறை தலைமை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். மேலும் சட்டவிரோதமாக விற்பனை செய்யும் கடைக்காரர்கள், விற்பனையாளர்கள் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நெட்டப்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே ஒரு கடையில் போதைப் பொருள் விற்பனை செய்வதாக காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட கடைக்காரரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு கடையிலிருந்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ததை தொடர்ந்து போதைப் பொருட்கள் எப்படி வந்தது என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கடைக்காரரிடம் தகவல் சேகரித்து ரோந்து பணியில் ஈடுபட்ட காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவு காவலர்கள் ராஜரத்னம், ரங்கராஜ், பிரபு ஆகியோர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது நேற்றப்பாக்கம் அருகே சந்தேகத்திற்கு இடம் அளிக்கும் வகையில் காரில் பயணித்த 3 பேரை விசாரிப்பதற்காக காரை துரத்தி சென்றனர். இதனால் பதட்டமடைந்த போதைப் பொருட்களுடன் காரில் பயணித்த வட மாநிலத்தைச் சேர்ந்த மிசாரம், ஹர்ஷன்குமார், கனாரம் ஆகியோர் தப்பி செல்வதற்கு முயன்றபொழுது குற்றப்பிரிவு காவலர்கள் மடக்கி பிடித்தனர். பின்னர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் கடந்த 4 மாத காலமாக தமிழக பகுதிகளில் பல்வேறு இடங்களில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்ததாகவும் புதுச்சேரியில் முதன்முறையாக வந்து போதைப் பொருட்களை விற்பனை செய்வதற்கு முயன்றதாகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் அறிவுறுத்தலின்படி மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் நெட்டப்பாக்கம் பொறுப்பு ஆய்வாளர் ராஜகுமார் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் வீரபுத்திரன் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் மீதும் வழக்கு பதிந்து அவர்களிடமிருந்து சுமார் 2 லட்சத்திற்கும் மதிப்பிலான போதைப் பொருட்கள், சுமார் 4 லட்சம் மதிப்பிலான கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட மத்திய சிறையில் அடைத்தனர். மதுரை முல்லை நகரை சேர்ந்தவர் வைஷ்ணவி. இவர் சென்னையில் உள்ள கல்லூரி ஒன்றில் துணை பேராசிரியராக பணிபுரிந்து வருகின்றார். வார இறுதி விடுமுறை நாட்களில் புதுச்சேரியை சுற்றி பார்க்க தனது சகோதரி மற்றும் நண்பர்களுடன் வந்து நகர பகுதியில் ஒரு விடுதியில் தங்கியுள்ளார். இந்த நிலையில் இன்று மாலை 7 மணியளவில் தனது நண்பர்கள் சகோதரியுடன் பாண்டி மெரினா கடற்கரைக்கு வந்த வைஷ்ணவி அங்கு கொட்டப்பட்டிருந்த பாறைகளுக்கு மேல் அமர்ந்து கடலை ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென கால் தடுக்கி விழுந்து பாறைகளின் நடுவில் சிக்கிக் கொண்டார். இதனை கண்ட அவர் உடன் வந்தவர்கள் அங்கிருந்தவர்களின் உதவியுடன் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். அதன் பேரில் தீயணைப்பு வீரர்கள் உடன் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வைஷ்ணவியை மீட்க முயற்சித்த நிலையில் அவரை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டது. இதனையடுத்து கிரேன் வாகனம் வரவழைக்கப்பட்டு சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி பாறைகளை அப்புறப்படுத்தி வைஷ்ணவியை உயிருடன் மீட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் அவருக்கு காலில் முறிவும் கையில் லேசான காயமும் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் தினமலர் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய மார்கழி மாத மெகா கோலப் போட்டியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த போட்டியில் புள்ளி கோலம், ரங்கோலி, டிசைன் கோலம் என 3 பிரிவுகளில் ஆயிரக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலை முழுவதும் வண்ணமயமான கோலங்களை வரைந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் கோலப் போட்டியில் முதலிடம் பிடித்த 3 பேருக்கு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் பங்கேற்ற 1250 பேருக்கு அரிசி, உளுந்து, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு உள்ளிட்ட 15 அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய மளிகை தொகுப்புகளை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இந்த பரிசளிப்பு விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி மக்களுக்கான 2026ஆம் ஆண்டுக்கான நாள்காட்டி வழங்கும் நிகழ்ச்சி லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான நாள்காட்டி மற்றும் 1 கிலோ சர்க்கரையும் வழங்கினார். லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சமிப்புள்ளை தோட்டம் பகுதியில் முதற்கட்டமாக லெனின் நகரில் வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்கும் மிக்சி, மின் அடுப்பு, குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், ஜூஸ் மேக்கர், தபா உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார். முன்னதாக பகுதிக்கு வருகை தந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு மக்கள் மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர்.
இந்நிகழ்ச்சியின் பொழுது மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் உடனிருந்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.